ஏன் இந்த கண்ணாமூச்சி? ஆக்சுவலாக எங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 இயர் 4 மந்த்ஸ் ஆகுது சார். நாங்கள் 2 பேரும் ஒன்றா படுத்து தூங்கியே ஒரு 8 மந்த்ஸ் இருக்கும் சார். அவன் டெய்லி ஒரு நாளை போல் மண்டே ஆல் த டேஸ் நைட்டு 2 மணி வரைக்கும் விளையாடுறான் சார். டெய்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என் கூட வந்து ஒரு நாளாவது படுத்து தூங்கேன்டா. இப்போ தான் நான் கல்யாணம் ஆச்சுன்னு பேபி எதுவுமே இல்லை. எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன் ஏன்னா என் கூட வந்து ஒரு நாள் படுத்து தூங்கினா ஒரு நாள் கூட வந்து என் கூட படுத்து தூங்க மாட்டான் சார். 8 மந்த்ஸ் ஆகுது. நாங்கள் 2 பேரும் அவன் 2 மணிக்கு தூங்குறானா 3 மணிக்கு தூங்குறானா, நான் மிட் நைட்டில் தண்ணி குடிக்கும் போது எழுந்தால் தான் எனக்கு தெரியும் அவன் எப்போ தூங்குறான்னு. எனக்கு அந்த ஒரு டைம் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சரி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. சரி அதனால இல்லைப்பா, நான் என்ன கேட்குறேன், கல்யாணம் ஆன இது என்னடா எப்படா நான் சொல்கிறது? சார் ஆக்சுவலாக நாங்கள் 2 பேரும் 8 இயர்ஸ் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அன்எக்ஸ்பெக்டட்லி சேம் காலேஜ் அண்ட் சேம் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம். ஒன்றா தான் சாப்பிட்றோம், ஈவினிங்கும் ஒன்றா தான் வரோம். அவன் என்ன சொல்கிறான், நான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உன் கூட தானே இருக்கேன், நான் கொஞ்ச நேரம் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு இருக்கான் எனக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான். அவன் ஃபுல் டே என் கூட ட்ராவல் பண்ணுறதுனால டெய்லியுமே என் கூடவே இருக்க மாதிரி அவனுக்கு தோன்றது. ஆனால் அவன் என் கூட இல்லை. Does your marriage life is not exciting you more than a game? இல்லை அப்படிலாம் கிடையாது. அப்புறம் எப்படி அதை விளையாடிட்டு இருக்கிறீங்க? அது சும்மா எனக்கு ஒரு டைம் பாஸ்க்காக தான். 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ஒருத்தன் விளையாடிட்டு இருக்குல்ல, கிட்டத்தட்ட அரை நாள் வேலை, 8 மணி நேரம் தான் நமக்கான வேலையே. அதில் 4 மணி நேரம் நீங்கள் நைட்டில் அதுக்கு ஒதுக்குறீங்கனாவே நீங்கள் அதுக்கு முக்கியம் கொடுக்குறீங்கன்னு தான் அர்த்தம். புரியுது. விளையாட போகிறது இல்லை இதுக்கு மேலே. 8 வருஷம் லவ், டெய்லி ஒன்னாவே ஸ்பெண்ட் பண்ணுறோம் ஆல் த டைம். நான் அவன் கூடவே இருக்கிறதுனால என் அருமை அவனுக்கு தெரியலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஆக்சுவலாக இதை நான் எடுத்துக்கிறேன் உள்ள அப்படின்னா, நண்பர்களை திருமணம் செய்கிற பலர் இந்த சிக்கலில் இருக்காங்க. ஒரு 7-8 வருஷம் லவ் பண்ணுறது, அப்புறம் கல்யாணம் பண்ணுறது. அவள் எல்லாத்தையும் புரிஞ்சுப்பா. ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட், ஐ மேரிட் டு மை ஃப்ரெண்ட். அவளுக்கு தெரியும் அப்படிதான், நான் நல்ல மேலே அன்பு வச்சுருக்கேன், அவளுக்கு தெரியும், என் சர்க்கிள் தெரியும். ஓகே, நான் நைட்டில் வந்து அப்படியே போனால் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் கூட தங்கிடுவேன், அவளுக்கு தெரியும்னு நீங்கள் கிராண்டடாக எடுத்துக்கிறீங்களா?